ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான காளிதாஸ் அப்படின்ற படத்தோடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். காளிதாஸ் படத்தோடைய பார்ட் 1 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா வந்தது. பார்ட் 2 வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கக்கூடிய ஒரு தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படமா வந்திருக்குதுங்க. பார்ட் 1 நான் பார்க்கல சார்னு அப்படின்னீங்கன்னா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்பந்தமே இல்லைங்க. ரெண்டுமே ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் வந்திருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்குங்க. அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல நிறைய குடும்பங்கள் வசிச்சு வந்துகிட்டு இருக்குது. நியூ இயர் அதுமா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன குழந்தை மர்மமான முறையில காணாம போயிட்டா அப்படின்றது தெரிய வருது. நம்ம ஹீரோ இந்த வழக்கை எடுத்து அவரோட டீமோட வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாருங்க. இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால போலீஸ்காரங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுறதுக்காக போயிட்டாங்க. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் பற்றாக்குறை இருக்குதுங்க. மினிமலான டீமை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணி ஆகணும். இங்க தேடியுமே அந்த குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்குது. அந்த சூட்கேஸ்ல என்னவோ இருக்கு அப்படின்ட்டு. காணாம போன குழந்தைக்கு என்னாச்சு, அந்த குழந்தை கடத்தப்பட்டிருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கடத்தினது யாரு, என்ன நோக்கத்துக்காக குழந்தைய கடத்தினாங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன்ல கிளைமேக்ஸ்ல தக்காளி தாறுமாறான 2 ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. இந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். சோ நான் கதை சொல்ல இதை பண்ணது யாரு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அட்வொகேட் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த அட்வொகேட்டோட பேரு நட்ராஜுங்க. அவர் யாரும் ஒரு நபரை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நபர் யாரு, என்ன குற்றத்திற்காக அவர் அரசு செய்யப்பட்டாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு காளிதாசுங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசருங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. நானும் என்னோட கணவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு மர்ம கும்பல் வந்து எங்களை அட்டாக் பண்றாங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல போறாருங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒண்ணு சாஞ்சு கிடக்குது. அதனால ஜீப்னால ஃபர்தரா போக முடியலங்க. உடனே ஹீரோ ஜீப்பை விட்டு இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நேரம் கடந்துருச்சுன்னா எல்லாம் கைமீறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அடிச்சு புடிச்சு அந்த பொண்ணு சொன்ன லொகேஷனுக்கு போயிடுறாருங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடமே அமைதியா இருக்குது. திடீர்னு பார்த்தா பில்டிங் மேல இருந்து கீழே குதிச்சு ஒருத்தன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பிடிச்சு நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நிறைய பேர் அந்த பில்டிங்குள்ள இருந்து வெளியில குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோவோட கையை கீறிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோட கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. உள்ள அந்த தம்பதிக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பதட்டத்தோட உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த தம்பதி கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அருவாளோட அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த கொலை ஆணவ கொலை, அதாவது ஜாதி மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ஜாதி வெறியில தான் அவங்க அப்பா கொலை பண்ணி இருக்கிறாரு. கூட வந்தவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. இந்த அப்பா மட்டும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனடியா ஹீரோட டீம் அந்த இடத்துக்கு வராங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ரத்த சொட்ட அப்படியே அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக வராருங்க. உயரதிகாரி நம்ம ஹீரோ பிடிச்சு கண்டபடி திட்டுறாரு. எதுக்கு தனியா போய் இந்த விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற, கையில விழுந்த விட்டு கழுத்துல விழுந்துருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, சாரி சார், சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு உயரதிகாரி சொல்றாரு, டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா வேலை பாக்குறவனே 4-5 பேர் தான், அதுல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. அங்க கட் பண்ணா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு புதுசா ஒரு நபர் குடி வராரு. அந்த நபரோட பேரு ஸ்டீஃபன். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மர்மமா இருக்குதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கிறாரு அப்படின்றது அவரோட நடவடிக்கைகள்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வீட்ல இவர் ஸ்டே பண்றாருங்க. பேச்சுலரா தான் ஸ்டே பண்றாரு. அவரோட வீட்டு பால்கனில இருந்து பார்த்தா ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கக்கூடிய சஞ்சு அப்படின்ற லேடியோட குடும்பம் தெரியுதுங்க. அவங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டீஃபன் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில இந்த ஸ்டீஃபன் தன்னோட நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து நேத்து ராத்திரி சஞ்சு அப்படின்ற லேடியோட குழந்தைய நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 4 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா கையில நாய் பொம்மையை வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பா. அந்த ஸ்டீஃபன் கிட்ட இருக்கக்கூடிய நாய்க்குட்டியை பார்க்கும்போது அவளுக்கு ஆசையா இருக்கு போல கொஞ்சணும்னு. அவ கிட்ட வரும்போது ஸ்டீஃபன் அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த 4 வயசு பொண்ணும் அந்த நாய்க்குட்டியை கொஞ்சணுன்றதுக்காகவே இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா இந்த ஸ்டீஃபன் அந்த அபார்ட்மெண்டோட லிஃப்ட்டுக்குள்ள போய் நிக்கிறாருங்க. இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்காக கிட்ட போது அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மித்ரா எங்க போயிட்ட, உன்னை அங்கதானே விளையாட சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் உனக்கு நாய் பொம்மை வாங்கி தந்திருக்கேன்ல அப்படின்னு சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. மாடியில இருந்து இந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்து டென்ஷன் ஆகுறாருங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல சின்னதா ஒரு ஆடிட்டோரியம் இருக்குதுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்க எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபா அப்படின்ற ஒருத்தங்க தான் அவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரூபாவோட பொண்ணோடைய ஃப்ரெண்டும் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, வீடியோ எல்லாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி ரூபா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. ரூபா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இப்போ ஸ்டீஃபனுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது.
வருதுங்க. நீ தயாரா இருக்கறல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கும் போது இன்னைக்கு 11 மணிக்கு கோர்ட்டுக்கு மர்ஃபி வருவான், அங்க வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் சொல்றான். மர்ஃபி அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வராரு. போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஹீரோக்கு தகவல் தெரிய வருது, மர்ஃபியோட கதையை முடிக்கிறதுக்கு ஒரு கேங் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. என்னையா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ஃபிக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மர்ஃபி மர்ம நபர்னால கடத்தப்படுறாரு. அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டீஃபன் தான். மொட்டையா வந்த ஒரு நபரோட உதவியால மர்ஃபி கடத்தப்பட்டு கார்ல அடைக்கப்பட்டு இப்ப ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஆத்து பகுதிக்கு எடுத்துட்டு போறாருங்க. காரோட பூட் ஸ்பேஸ்ல இருந்து இந்த மர்ஃபின்றவனை இறக்கி விட அவன் பாத்தீங்கன்னா உஷாராயி இந்த ஸ்டீஃபனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல ஸ்டீஃபன்னால எதிர்த்து சண்டையே போட முடியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆத்தோரத்துல இருந்த மீன் வலை எடுத்து அந்த மர்ஃபியோட கழுத்துல போட்டு இறுக்கி அந்த இடத்துலயே இந்த மர்ஃபின்றவனை ஸ்டீஃபன் சாவடிக்கிறான். ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டீஃபனோட நடவடிக்கைகள்லாம் மர்மம் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மர்ஃபின்றவனை எதற்காக டார்கெட் பண்ணி அவன் கொலை பண்ணா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு தகவல் தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு ஆத்தோரத்துல மர்ஃபின்றவன் கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறான்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு, இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நேத்து ஒரு கேங் இந்த நபரை கொல்ல போறதா இன்டெலிஜென்ஸ் மூலமா தகவல் கிடைச்சது இல்லையா, ஆனா அந்த கேங் இந்த வேலையை பண்ணலையா. அந்த கேங் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு போலீஸை டைவர்ட் பண்ணி இவனை தூக்கி கொண்டிருக்காங்க அப்படின்றது உறுதியாகுதுங்க. இப்போ இந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறான். யார் பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க இந்த ஸ்டீஃபன் சொல்றான், சார் அட்வொகேட் நட்ராஜோடைய ஜூனியர் பேசுறேன். உங்க மனைவி வித்யா மேமோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைன் வாங்க வேண்டியது இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, நேத்தே வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, நேத்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால வர முடியல, இப்ப வரட்டுமா அப்படின்னு கேட்க, சரி 11 மணிக்கு மார்ச்சுரிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த ஸ்டீஃபனும் கிளம்புறான். இப்ப மார்ச்சுரியில வச்சு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. செத்துப்போன மார்ஃபியோட உடம்புல இருந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, அவன் கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்கான்றது மட்டும் உறுதியாகுது அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஸ்டீஃபன் வராரு. இது யாரு அப்படின்னு டாக்டர் கேட்க, சார் நம்மால் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அட்வொகேட் நட்ராஜோட ஜூனியர் அப்படின்னு சொல்ல, ஓகே ஸ்டடியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கும் போது டாக்டர் இந்த டெட் பாடியை வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. கன்ஃபார்மா தெரியுமா இது கேங் வார் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் உறுதியாகல, ஸ்பெஷல் டீம் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டாதான் நான் ரிலீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் கிட்ட, ஸ்டீஃபன் பேப்பர்லாம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா வெச்ச கண்ணு மாறாம அந்த செத்து போன மார்ஃபியை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. ஸ்டீஃபன் அப்படின்னு சத்தமா கேட்க, எல்லாம் கொண்டு வந்திருக்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த அபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ரூபா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணு பேரு நம்ம அச்சுன்னு வச்சுக்கலாம். அச்சுவும் அச்சுவோட ஃப்ரெண்டும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு இருந்திருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேல லைக் வந்திருக்குதுங்க. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு பட்டம் செஞ்சிருப்பாங்க. அந்த பட்டத்தை மாடியில போய் பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது ஆப்போசிட்ல இந்த ஸ்டீஃபன் நடந்து வருவாருங்க. ஸ்டீஃபன் மேல இடிச்சிருவாங்க. சாரி என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவாங்க. அப்ப ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா மர்மமான ஒரு பார்வையிலேயே இந்த ரெண்டு பெண்களையும் பாப்பாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ரூபா வந்துருவாங்க. அச்சுவும் அச்சுவோட ஃப்ரெண்டும் பட்டம் ஓடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. செலிப்ரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருந்துட்டு இருக்கீங்க, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் மொட்டை மாடிக்கு தனியா எல்லாம் போக கூடாதுன்னு, போய் ஒழுங்கா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி ரூபா திட்டிட்டு உள்ள போவாங்க. இப்ப ஸ்டீஃபன் மேல போறதுக்காக லிஃப்ட்ல போய் நிக்கிறாருங்க. அதே லிஃப்ட்டுக்குள்ள ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா போன்ல யாரையோ காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. ரூபாவும் லிஃப்ட்ல ஏறதுக்காக தான் வராங்கன்னு பார்த்த உடனே அப்படியே பயங்கரமா ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கொண்டாட்டத்துல சஞ்சுவோட பொண்ணு மித்ரா இருக்கா இல்லையா, அந்த 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கவனிக்காம விட்டுறாங்க. அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா கையில இருக்கக்கூடிய நாய் பொம்மையோடைய ஒரிஜினல் நாய்க்குட்டியை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா, அதை கொஞ்சணும் அப்படின்றதுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே டயர்டாயி உட்கார்றாங்க. அப்போ சஞ்சுக்கு கணவர் கிட்ட இருந்து கால் வருது. நியூ இயர் செலிப்ரேஷன்ல எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லா போச்சு, நீ தான் மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி குழந்தை என்ன பண்றா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாரு. அப்பதான் சஞ்சுக்கு ஞாபகமே வருது, தன்னோட குழந்தைய ரொம்ப நேரமா கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு. உடனே அடிச்சு புடிச்சு குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பாத்தீங்கன்னா எங்க தேடியுமே ஆளை காணோம். அதுக்கப்புறம் ரூபாவும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் நம்ம சஞ்சு கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியே சஞ்சு தன்னோட கணவருக்கு போனை போட்டு குழந்தைய காணோம் அப்படின்ட்டு அழுகுறாங்க. சரி பதட்டப்படாத, பக்கத்து வீட்டுல எல்லாம் தேடி பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுவோட கணவர் வந்துடுறாருங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தன்னோட டீமோட வராருங்க. காணாம போன குழந்தையோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப கரெக்டா பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட வந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நியூ இயர், நம்ம வருஷம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்டோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய ரூபா கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. குழந்தை காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க, 2.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்றாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது செக் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை கேமரா இருக்கு அப்படின்னு கேட்க, 32 கேமரா அப்படின்றாங்க. ஒரு 300-350 வீடு இருக்குமா அப்படின்னு கேட்க, அப்பதான் அவங்க ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. 568 வீடு இருக்குது அந்த அபார்ட்மெண்ட்ல. 568 வீட்டுக்கு வெறும் 32 கேமரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. லிட்டரலி இந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு கிராமமே வசிக்கிற மாதிரி தான் கணக்காகுது. உடனடியா நம்ம ஹீரோ அவருடைய கான்ஸ்டபிள் கிட்ட 568 வீட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா நம்ம கிட்ட குறைஞ்ச ஆட்கள் தான் இருக்காங்க, அதனால டிபார்ட்மெண்ட்ல பேக்கப் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன் சார், இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால எல்லாருமே பாதுகாப்பு பணியில ஈடுபடுறதுக்காக போயிட்டாங்க, யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்த மினிமல் டீமை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
ஹீரோ முடிவெடுக்கிறாரு. இப்ப மித்ராவோட பேரண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வராரு. உங்க குழந்தைக்கு 3 4 வயசு தான் ஆகுது. இந்த வயசு குழந்தைங்கனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நீங்க எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க குழந்தை எங்கேயாவது ஒரு கம்ஃபர்டான பிளேஸா பார்த்து போய் படுத்து தூங்கி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்க குழந்தைங்க எங்கேயாவது தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒன்னு பண்ணுங்க, நீங்க 2 பேருமே வீட்டுக்கு போங்க. சப்போஸ் குழந்தை எழுந்திருச்சு அப்படின்னா வீட்டுக்கு தான் வரும். அப்போ வீட்டுக்கு வரும்போது நீங்க யாரொருத்தங்க வீட்டுல இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, மித்ராவோட அப்பா பாத்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அவங்களுக்கு ஆறுதலா நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப ரூபா கிட்ட ஃபர்தரா நம்ம ஹீரோ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல போர் ஹோல்ஸ், டிரைனேஜ் ஹோல்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஆழமான பகுதிகள் இருக்கா அப்படின்னு கேட்க ரூபா ஷாக் ஆவறாங்க. என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்ட்டு. மேம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான், இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சிடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல 568 வீடு இருக்கு இல்லையா, இந்த 568 வீட்ல யாரெல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க ரூபா இருக்கு அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குறாங்க. சோ இந்த லிஸ்ட்ல பேச்சுலர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலர் வீடுகளுக்கு எல்லாம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ ஒரு டீம் அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இன்னொரு டீம் அந்த 32 கேமராவையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இப்ப பேச்சுலர் ரூம்ஸ் எல்லாம் கதவு தட்டி ஒரு கான்ஸ்டபிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மேன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் சார் பேச்சுலர்ஸ் தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்களா, ஏன் குடும்பஸ்தான் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது, குற்றம் பண்றவன் பேச்சுலர் குடும்பஸ்தான் அப்படின்லாம் கிடையாது, அவன் முத ஆம்பளை. இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆட்களை நாங்க ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு பொம்பளை இருக்குது, அந்த பொம்பளையை மீறி ஒரு ஆம்பளை தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்ட்டு போறாருங்க. இப்ப ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றத்தோடயே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. ஸ்டீஃபனும் பேச்சுலர் தானே. இப்ப போலீஸ் ஆபீசர் ஸ்டீஃபனோட வீட்டு கதவை தட்டினா ஸ்டீஃபன் டோர் ஓபன் பண்றாரு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய கேட் ஓபன் பண்ணல. ஸ்டீஃபனை பார்த்ததும் இந்த போலீஸ் ஆபீசர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாருங்க. காலையில நீங்க தானே சார் கிட்ட ஏதோ ரிப்போர்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்தீங்க அப்படின்ட்டு, நீங்க ஒரு லாயர் தானே அப்படின்ட்டு. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் நம்ம செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, இவரு அட்வொகேட் நட்ராஜோடைய ஜூனியர், அது மட்டும் இல்லாம சாருக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவரு, அவரே எல்லாம் எதுக்கு போய் செக் பண்ணிட்டு அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த வீட்டை செக் பண்ணாமையே வந்துடுறாங்க. இப்ப மித்ராவோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. மித்ராவோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க. குழந்தை இன்னுமே வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு. பதட்டப்படாதீங்கம்மா, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் பிரசன்னா இருக்கிறார் இல்லையா, இவங்க எங்க மேடம் கண்டுபிடிக்க போறாங்க, அவருக்கு அவர் பொண்டாட்டி பண்ண தப்பையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பர்சனல் அட்டாக் பண்றாரு. கூட இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, அமைதியா இருங்கண்ணே, நமக்கெல்லாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம வேலையை கரெக்டா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சை அவாய்ட் பண்றாரு, பதில் பேச்சு பேசாம. உடனே இந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க ஒன்னும் சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, இன்வெஸ்டிகேஷன் பண்றதே எனக்கு ஒன்னும் உடன்பாடு இல்ல, அதனால நான் டிசி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு வெளியில போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொம்மைகளை எல்லாம் பாக்குறாரு. அதிகமா நாய் பொம்மை இருக்குதுங்க. அதனால இந்த குழந்தைக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க நாய் வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வளர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட டீம் கிட்ட பேக்கப் கேட்டீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பேக்கப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரூபா கிட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் தூங்கி இருப்பாங்க, அவங்களை எழுப்பி தான் கூட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு ரூபா சொல்ல, பரவாயில்ல கூட்டு வாங்க, சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ரூபா அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அங்க கட் பண்ணா வைஷ்ணவி அப்படின்ற உயரதிகாரியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா போன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல போய் தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட உயரதிகாரி கிட்ட இருந்து வைஷ்ணவிக்கு கால் வருது. ஆக்சுவலா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 வயசு குழந்தையோட மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு, காளிதாஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வைஷ்ணவிக்கு சங்கடமா போயிருது. ஏன்னா பாய் ஃப்ரெண்டை பார்க்க போலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு எனக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு, நான் உடனடியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போகணும் அப்படிங்கும் போது, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்க. ஆனா வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் டியூட்டி தானே ஃபர்ஸ்ட், உடனடியா கிளம்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே ஆப்போசிட்ல இந்த டாக்டர் வராரு. மேடம் உங்க டிசி கிட்ட பேசி நான் தான் உங்களை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க தான் இங்க வர வச்சதா அப்படின்னு கேட்க, குழந்தைய கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தா சின்ன குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, சார் எங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் போறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி மேல வராங்க. அப்பதான் தெரிய வருது அங்க இருக்கக்கூடிய கிட்ஸ் ஏரியால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுவும் கொஞ்சம் சாஃப்டா அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி, நீங்க மித்ராவை பாத்தீங்களா, மித்ராவை கடைசியா எப்ப பாத்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் மித்ராவை பத்தி எந்த ஐடியாமே இல்லங்க. அந்த இடத்துக்கு வந்த வைஷ்ணவி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, குழந்தைங்களை இப்படி லேட் நைட்ல கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, அவங்க மூலமா ஏதாவது லீடு கிடைக்கும், நேரத்தை கடத்த வேணாம் தான் மேடம் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, அவங்க முகத்தை எல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் தூங்கி வளைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல, உடனடியா அங்க வந்த குழந்தைங்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. வந்ததுல இருந்து என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ டீடைலா எல்லாத்தையுமே சொல்றாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டிரைனேஜ், போர் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 கேமரா இருக்குது. ரங்கன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா 32 கேமரா தான் இவங்க இன்ஸ்டாலே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, வைஷ்ணவியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பேச்சுலர் வீடுகளை எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும் போது, இது எல்லாத்தையுமே இந்த 6 பேர் வச்சு தான் பண்ணீங்களா
அப்படின்னு கேட்கும்போது நாங்க பேக்கப் கேட்ட மேடம், பட் நியூ இயர் அப்படின்றதுனால யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது எங்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா, ஏன் எங்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வைஷ்ணவி பாத்தீங்கன்னா பேக்கப்புக்காக கால் பண்றாங்க. ஆனா மேல் இடத்துல இருந்து சொல்லிடுறாங்க நியூ இயர் அப்படின்றதுனால எல்லா போலீஸ்காரங்களும் பாதுகாப்பு பணியில இருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் இல்ல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம காணாம போனது ஒரு 4 வயசு பொண்ணு. அந்த 4 வயசு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை போலீஸ்காரங்க தேவைப்படுறாங்க, இருக்கிறத வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவி சில ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாங்க. ரெஜிஸ்டர் எடுங்க, இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தவங்க போனவங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எடுங்க, ஈவன் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்தவங்க, அமேசான் பார்சல் டெலிவரி பண்றதுக்காக வந்தவங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே விட்டு வைக்க கூடாது, எல்லாரோட டீட்டெயிலுமே வேணும் அப்படின்னு சொல்ல இந்த அபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா பரபரப்பா இருந்துகிட்டு இருக்குது. யாருமே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையும் லாக் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்க ஸ்பிளிட் ஆகி அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஐயா கிட்ட இருந்து தகவல் வருது. அந்த அபார்ட்மெண்டோட பார்க் ஏரியா பக்கம் ஒரு நாய் செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த நாயோட கழுத்துல இருக்கிறது மித்ரா பொம்மை டாகுக்கு ஒரு ரோப் ஒன்று போட்டிருந்தா இல்லையா, அந்த ரோப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வைஷ்ணவி ஹீரோ கிட்ட சொல்றாங்க குழந்தையோட பேரண்ட்ஸை வீட்டை விட்டு வெளியில வராத மாதிரி பாத்துக்கோங்க, ஏன்னா அவங்க வெளியில வந்தாங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ ரூபா கிட்ட கேக்குறாங்க அந்த செத்து போன நாய் யாருதுன்னு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியாது அப்படின்ற மாதிரி ரூபா சொல்றாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த நாயோட போட்டோவை உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அது யாருன்றத கண்டுபிடிங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த நாயோட ஓனர் தான் இந்த மித்ராவை ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படிங்கும் போது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்ப ரங்கன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்றாரு. சோ அவர்கிட்ட ஏதாவது லீட் கிடைச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட எந்த லீடும் கிடையாது. 32 கேமராவும் செக் பண்ணி பார்த்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. அதாவது கேமரா விசிபிலிட்டியே இல்லாத இடங்கள் பல இடங்கள் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு இந்த அபார்ட்மெண்ட்ல பெட் லவர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. உடனடியா அந்த நபரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த நபர் கிட்ட போலீஸ்காரங்க இந்த செத்து போன நாயோட போட்டோ காமிச்சு இது என்ன பிரீடுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பிரீடு பேரை சொல்றாரு. நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த நாயை பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வீட்டுல யூஸ் பண்றதை நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எந்த வீடுன்னு காட்டுங்க அப்படிங்கும்போது அந்த நபர் கூட்டிட்டு போய் காட்டுறாருங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்த கான்ஸ்டபிளும் நான் அப்போ வரும்போதே இந்த வீடு பூட்டப்பட்ட நிலைமையில தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டோர் கிட்ட காது வச்சு உள்ள ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு பாக்குறாருங்க. பார்த்தா உள்ள ஆளுங்க இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனடியா பூட்டை உடைச்சிட்டு நம்ம ஹீரோட டீம் உள்ள நுழையறாங்க. அப்பதாங்க தெரிய வருது உள்ள ஃபுல்லா பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையை போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டார்க் லைட்ல விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க இந்த போதை செடியெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வச்சு சட்டவிரோதமா வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்க உற்பத்தி பண்றது, அதை கன்சியூமும் பண்றது, வெளியில சேல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் இந்த குழந்தை ஏதாவது பண்ணிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க இந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் இவனுங்களை எல்லாம் எழுப்பி விட்டு குழந்தை எங்கன்னு அடிக்க அவனுங்களுக்கும் பெருசா தெரியலங்க. ஆனா போட்டு பொலன்னு பொழந்து போதையை தெளிய வச்சு அந்த நாய்க்குட்டியை காட்டி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு குழந்தைய பத்தி எதுவுமே தெரியல. இப்ப சிசிடிவி கேமரா முன்னாடி வந்து செக் பண்ணும் போதுதான் ஒரு லீடு கிடைக்குது. நீங்க இந்த நாயை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்களா சார், இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நபர் இந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை காட்டுறாருங்க. அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஸ்டீஃபன் தான். ஸ்டீஃபன் இங்க தான் ஸ்டே பண்ணி இருக்கிறாரா, செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவரோட வீட்டை செக் பண்ணாம விட்டுட்டேன் சார் அப்படின்ட்டு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு புடிச்சு இந்த ஸ்டீஃபனோட வீட்டு பக்கம் போறாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ஸ்டீஃபன் திறக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள ஸ்டீஃபன் இல்லங்க. இந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் குழந்தை கிடைக்கல. இந்த ஸ்டீஃபன்றவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு பிரேயர் பண்றதுக்காக போயிருக்கான் அப்படின்ட்டு. உடனடியா போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா யூனிஃபார்மோட சர்ச்சுக்குள்ள போக வேண்டாம், போலீஸ்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மஃப்டியில உள்ள போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க வலவீசி தேடிட்டாங்க. இந்த குழந்தைய பத்தின எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. இப்போ இவங்க சர்ச்சுக்கு போகும்போது அங்க ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீஃபனை பிடிச்சு உட்கார வச்சிருக்காருங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் தெரிய வருது ரீசெண்டா மர்ஃபி அப்படின்ற ஒரு நபர் இறந்து போனார் இல்லையா, அந்த நபரை போட்டு தள்ளினதே இந்த ஸ்டீஃபன் தான். அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல மர்ஃபி செத்து போன இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டவர்ல கனெக்ட் ஆன ஒரு நபர் இந்த ஸ்டீஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வைஷ்ணவி பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று வந்திருக்குது. அதுல பிரைம் சஸ்பெக்டே வந்தான். அதனால அவனை எங்க கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் பர்மிஷன் வாங்காம எப்படி மேடம் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு கேட்க நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனை அங்கிருந்து இவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஸ்டீஃபனை அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அவனோட வீட்டுல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மித்ரா எங்க, எதுக்காக அந்த நாயை கொலை பண்ண, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா ஸ்டீஃபன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். நம்ம ஹீரோ முட்டியை புட்டிச்சு மிரட்டுறாருங்க. அந்த நேரம் பார்த்து சாருன்னு ஒரே சத்தம். என்னடான்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட்டோடைய இன்சார்ஜ் ரூபா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கன்னு கை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கா எல்லாருமே அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு சூட் கேஸ் ஒன்று கிடக்குதுங்க. அந்த சூட் கேஸ்ல ஃபுல்லா ரத்தமா இருக்குது. இவங்க போய் அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த குழந்தை செத்து போய் கிடக்குதுங்க. யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைய கொலை பண்ணி அந்த சூட் கேஸ்ல போட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. இந்த குழந்தையோட
பேரண்ட்ஸ் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் கையில ஒரு பொம்மை இருக்குதுங்க. அந்த பொம்மை வேற எந்த பொம்மையும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மித்ரா வச்சு விளையாடிட்டு இருந்தாலே அதே பொம்மை தான். அந்த பொம்மையை அவன் அங்கிருந்து தூக்கி வீசுறான். சோ அந்த குழந்தை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயத்துக்கும் இந்த ஸ்டீஃபனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ ஸ்டீஃபனை கஸ்டடியில வச்சு போட்டு பொலவலன்னு பொளந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டீஃபன் வாயவே திறக்க மாட்டான்றான். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அட்வொகேட் நட்ராஜ் வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் தான் அந்த குழந்தைய கடத்தினான்னு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு எவிடன்ஸ் இல்ல, பட் அந்த எவிடன்ஸை நாங்க இப்போ அவன் வாயிலிருந்து வர வச்சிருவோம் அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் இல்ல, எவிடன்ஸோட தான் அவனை நீங்க விசாரணை பண்ணிருக்கணும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு சார் எங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த நட்ராஜ் பாத்தீங்கன்னா தன்னோட ஜூனியர் அப்படின்ற முறையில ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அப்பதான் வைஷ்ணவி சொல்றாங்க ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த ஸ்டீஃபன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இருந்திருக்குதுங்க. சோ அந்த குற்றச்சாட்டுக்காக இவன் அரசு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்து கோர்ட்ல இந்த நட்ராஜ் வாதாடி இவனை வெளியில கொண்டு வந்திருக்காரு. இந்த வழக்கு தான் கைஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நட்ராஜ் வாதாடிட்டு இருந்ததா நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த வழக்குலயும் இவனை காப்பாத்திடலாம் நினைக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, குற்றம் செஞ்சவன் தானே தண்டனை அனுபவிக்கணும், பழைய கேஸ் எல்லாம் இதுல கொண்டு வராதீங்க, இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் பேசுங்க. இப்ப அந்த குழந்தை காணாம போனதுக்கும் அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கும் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் இல்லல, அதனால நான் இவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இவரு சட்டப்பூர்வமா பேசுறாருங்க. அதனால போலீஸ்காரங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி சார் நான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றேன், இதனால கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க முதல்லயே இதை பண்ணிருக்கணும், இப்போ வரைக்கும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி உயரதிகாரி கிட்ட பேசி ஸ்டீஃபன் அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறாருங்க. இப்போ நம்ம வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, சக்திவேல் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரோட டீமை வச்சு இவங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பாத்துருவாருங்க. என்ன இந்த மேடம் நமக்கு தெரியாம இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வைஷ்ணவி கிட்ட வந்து சொல்றாருங்க. அந்த பொண்ணு தலையில அடிபட்டு இறந்து போயிருந்திருக்கா, அவளுக்கு செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஒரு ரிக்வஸ்ட், இந்த சக்திவேல் சாரோடைய டீமை இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்களை அவ்வளோக்கா நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரை தான் நம்ப முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோவை தாக்கி பேசிட்டு உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக இவங்க உள்ள போறாங்க. உயரதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட ஸ்டீஃபனை பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் புகார்ல அரஸ்ட் செஞ்சு கோர்ட்ல அவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கி அவன் வெளியில வந்துட்டான். ஸோ அவனை வந்து தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு வருத்தெடுத்துருச்சு. ஸோ இப்போ இவன் மறுபடியும் வராங்க போது அவன் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், தப்பு எதுவும் நடக்காத மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு இல்ல சார் தப்பு எதுவும் நடக்காது அப்படின்ட்டு. பட்டுன்னு வைஷ்ணவி சொல்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு காளிதாஸ் வேணாம் சார், காளிதாஸை வெளியில விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் வேணாம் அப்படின்ற மாதிரி உயரதிகாரி கேட்கிறாரு. ஹீரோக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. காளிதாஸ் நீ வெளியில இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசனுக்காக நீங்க அவனை வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வைஷ்ணவி சொல்றாங்க எனக்கு அவன் மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, இந்த வழக்குல அவனை என்னால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க மேடம் உங்களை விடவே அவங்களுக்கு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும், ஆர்வ கோளாறுல எதுவும் பண்ணாத மாதிரி மானிட்டர் மட்டும் பண்ணா போதும், அவனை எல்லாம் இந்த கேஸ்ல இருந்து விளக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாருங்க. இந்த வைஷ்ணவி எதனால நம்ம ஹீரோவை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அட்வொகேட் நட்ராஜ் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவோடைய பர்சனல் வழக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அட்வொகேட் நட்ராஜோடைய ஜூனியர் தான் இந்த ஸ்டீஃபன். சோ அவங்களுக்கு உதவி செய்யற விதமா தான் ஹீரோ இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி சந்தேகப்படுறாங்க. பட் உண்மை என்னன்னா நம்ம ஹீரோ அப்படி பண்ண கிடையாது. வெளியில வந்த உடனே வைஷ்ணவி கிட்ட ஹீரோ சொல்லிடுறாரு என்ன ரீசனுக்காக என்ன வேணான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அட்வொகேட் நட்ராஜ் என்னோட பர்சனல் வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு தான், அதற்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு உதவி செய்யணும்லாம் நினைக்க கிடையாது. நான் ஸ்டீஃபனை பத்தி அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல மேடம், நான் ப்ராப்பரா தான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த ரூபா வந்திருக்காங்க. ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஹீரோ வராருங்க. அப்ப ரூபா சொல்றாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்குது, யார் என்ன செய்வாங்க யாரை நம்புறதுனே தெரியல சார் அப்படிங்கும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரூபாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த இடத்துல உட்காந்து ரூபா பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அபார்ட்மெண்ட்ல அப்படின்றாங்க. உடனே இவங்க 3 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. பட் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருமே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்கள உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அந்த டாக்டர் தான். உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரூபாவுடைய பொண்ணு அச்சு இருக்கா இல்லையா, அச்சுவோட ஃப்ரெண்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கி இறந்து போயிருந்திருக்காங்க. பட் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா போலீஸை உள்ள விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ போயிட்டு இந்த மித்ராவோட அப்பா கிட்ட பேசுறாரு. எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு விட்டா மட்டும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கணும், மித்ரா கூட இந்த வழக்கு லிங்க் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, மித்ராவோட அப்பாவும் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபன் வெளியில தானே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு டீமை ஸ்டீஃபனை ஃபாலோ பண்ண சொல்லி அமைச்சிருந்திருப்பாங்க. ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா சினிமால உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 சீட்டு தள்ளி ஃப்ரண்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் மஃப்டில உட்காந்து கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. வாலி படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப ஸ்டீஃபனுக்கு ஒரு சீட்டு தள்ளி ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டரை விட்டு வெளியில போயிருவாரு. திடீர்னு தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் மர்டர் மர்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தா இந்த ஸ்டீஃபனுக்கு பக்கத்து சீட்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரு கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாருங்க. சோ கொலையை செஞ்சது இந்த ஸ்டீஃபன் தான் அப்படின்னு ஆடியன்ஸ் ஆக்கி நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. கொலைக்கு பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆத்துல தூக்கி போட்டு ஸ்டீஃபன் கிளம்பிடுறாரு. உடனடியா அந்த தியேட்டருக்கு வந்த நம்ம ஹீரோட டீம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மர்ஃபி அப்படின்ற ஒருத்தன் இதுக்கு முன்னாடி செத்து போனான் இல்லையா, அவனுடைய கூட்டாளி தான்
இப்ப கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப வைஷ்ணவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த வழக்க பத்தி கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, அவன் புக் பண்ண சீட்டு ஒண்ணு, அவன் உட்கார்ந்த சீட்டு ஒண்ணு, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில நம்ம எஸ்ஐ ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா அவரை கண்டிப்பா இந்த வழக்கோட ஐ விட்னஸா எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல சிசிடிவி கேமராவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ வழக்கம் போல ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வருவான். ஆனா வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, ப்ராப்பரா யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு டீமை வச்சு ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டீஃபனை அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு போகும்போது முதல்ல இறந்து போன இந்த மித்ரா அப்படின்ற குழந்தையோட அம்மா சஞ்சு பாத்தீங்கன்னா அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்படியே இவனும் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இழுத்துட்டு போயிருவாங்க. இப்போ உயர் அதிகாரி வைஷ்ணவியை பயங்கரமா திட்டுறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம கேஸை சால்வ் பண்ணிட்டோம் சார், இவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் தான் பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரு. வைஷ்ணவி என்ன சொல்றாங்கன்னா, தியேட்டர்ல ஒரு மர்டர் நடக்கும்போது இவன் அங்கதான் இருந்திருக்கான், நம்ம எஸ்ஐ குமார் தான் ஐ விட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா உயர் அதிகாரிக்கு பயங்கர கோவம், நீங்க ரெண்டு பேருமே இந்த கேஸ்ல இருந்து வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த ஸ்டீஃபன் திரும்பவும் அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வைஷ்ணவி மேம் கிட்ட, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நீங்க இந்த ஸ்டீஃபன் விஷயத்துல ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது அப்படிங்கும்போது அதுக்கு இந்த வைஷ்ணவி சொல்றாங்க, நீங்க பேசுறதையோ இந்த கமிஷனர் பேசுறதையோ நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கும் இந்த அகாடமியை தாண்டி எல்லாம் யோசிக்க தெரியும். இந்த ஸ்டீஃபனோடைய முன்னாள் வழக்கோட ஒரு லாயரை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். அவர் சொன்னாரு இவன் தான் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு, அதை பேஸ் பண்ணி தான் இவனை அரெஸ்டே பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவன் அக்யூஸ்ட் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அட்வொகேட் நட்ராஜ் இவனை காப்பாத்திருக்கவே மாட்டாரே, அப்புறம் எப்படி மேடம் அவரை இந்த நட்ராஜ் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனோட வழக்கே ஒரு மாதிரி குழப்பமா இவங்களுக்கு அமையுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அட்வொகேட் நட்ராஜை மீட் பண்றதுக்காக போறாரு. ஸ்டீஃபன் ஒரு குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்குல ஸ்டீஃபன் கெட்டவன் இல்ல நல்லவன்னு வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்களே, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும், அந்த பொண்ணை நாங்க விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அட்வொகேட் நட்ராஜ் யோசனை பண்றாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் நல்லவன் அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல நட்ராஜும் டீடைல்ஸ் கொடுக்குறாருங்க. அந்த டீடைல்ஸ் வச்சு அந்த பொண்ணு யாருன்னு போய் பார்த்தா தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, முதல்ல இறந்து போன அந்த மித்ரான்ற குழந்தையோட அம்மா தான். அப்பதான் நமக்கு ஒரு தகவல் தெரிய வருது, ஆக்சுவலா இவங்களோட டீனேஜ் வயசுல இந்த மித்ராவோட அம்மா சஞ்சு இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஸ்டீஃபனும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹாப்பியா லவ் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சஞ்சு ஸ்டீஃபன் ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஸ்டீஃபன் கிட்ட ஒரு கிஃப்ட கொடுத்திருந்திருப்பாங்க. அந்த கிஃப்ட வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்டீஃபன் கிளம்பி இருந்திருப்பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு ஆளுங்கெல்லாம் வந்து ஸ்டீஃபனை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு சிறுமிய பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவன் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லி சஞ்சுக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில சஞ்சு சாட்சி சொல்றதுக்கோ காப்பாத்துறதுக்கோ போக கிடையாது. ஏன் அப்ப போகல? அதுக்கப்புறம் இந்த வழக்க நம்ம நட்ராஜ் சார் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கும் போது, அன்னைக்கு நான் போகாததுக்கு காரணம் எனக்கு 17 வயசு சார், எங்க வீட்டுல எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அதுக்கு பயந்துட்டே நான் சொல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் பாண்டியன் அப்படின்ற ஒரு நபர் மீட் பண்ணாரு, ஸ்டீஃபன் ஜெயில இருக்கிறதா சொன்னாரு, அதனால அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் போய் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவனை நிரபராதி ஆக்குனேன் அப்படின்ற மாதிரி இந்த சஞ்சு சொல்றாங்க. இப்ப வைஷ்ணவி என்ன சொல்றாங்கன்னா, பழைய காதலை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் குழந்தைய கொண்டுட்டு ஒன்னா இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சஞ்சுவோட கணவருக்கு கோவம் வந்துருது, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம், தயவு செஞ்சு வெளியில போங்க அப்படின்னு திட்டி விட்டுறாரு. இப்ப சஞ்சு பாண்டியன் அப்படின்ற ஒரு நபரோட பேரை சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாண்டியனை மீட் பண்றதுக்காக இவங்க வராங்க. ஒரு கறிக்கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட ஸ்டீஃபனை பத்தி விசாரிக்கும் போது அவரு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு அவன் நல்லா படிச்சு செட்டில் ஆயிட்டான்ல அப்படிங்கும் போது, நீங்களும் நட்ராஜும் சேர்ந்து செட்டில் ஆக வச்சிருக்கீங்க, அவன் செஞ்ச தப்பையெல்லாம் மறைக்க பாக்குறீங்க அப்படின்னு ட்ரிகர் பண்ணவும் இந்த பாண்டியன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சுவும் ஸ்டீஃபனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சஞ்சு ஒரு கிஃப்ட கொடுக்கறதுக்காக ஸ்டீஃபன் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்திருக்கா. இவனும் கிஃப்ட வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அந்த வழியா வந்த 3 குடிகார பசங்க அங்க இருந்த சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டானுங்க. அவனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டீஃபன் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காரு. ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. சாட்சி சொல்றதுக்கு சஞ்சுவும் வராதனால இவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப ஜெயில இருந்த இந்த பாண்டியன் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிட்ட இந்த உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நட்ராஜோட உதவியினால சஞ்சுவும் வந்து சாட்சி சொல்லி ஸ்டீஃபன் வெளியில வந்துட்டான். இந்த மர்ஃபி மற்றும் மர்ஃபியோட கூட்டாளி 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, சோ அந்த கொலைய ஸ்டீஃபன் எதற்காக பண்ணா அப்படின்னு இப்ப நமக்கு தெரிய வருதுங்க. இவனுங்க தான் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க. சோ அந்த 3 பேர்த்துல இன்னும் ஒருத்த மட்டும் உயிரோட வெளியில இருக்கிறான். எப்படியும் ஸ்டீஃபனோட அடுத்த டார்கெட் அவன் தான் அப்படின்றது தெரிய வருது. இப்ப வைஷ்ணவி கேக்குறாங்க, இந்த ரீசனுக்காக தான் நீங்க கொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பாண்டியன் சொல்றாரு, நாங்க எதுக்காக கொலை பண்ணணும், அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு அவனுங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்கிறானுங்க, அவனுங்க எதிரிங்கள யார் ஒருத்தவங்க கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் மழுப்பி விட்டுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவும் வைஷ்ணவி கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு மித்ராவோடைய வழக்க நம்ம வேற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது மேடம்,
மேடம் அப்படிங்கும்போது வைஷ்ணவிக்கு கோவம் வருது. நம்ம உயரதிகாரியே இந்த கேஸ்ல இருந்து நம்மள வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டாரு, நாம ஏன் இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்ஐ குமார் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கான், அங்கதான் அவனோட அடுத்த டார்கெட் இருக்கான் அப்படின்ட்டு. உடனே வைஷ்ணவி பாத்தீங்கன்னா டிசி என்ன விலக்கி விட்டும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வழக்குல நான் இன்வால்வ் ஆகலான்னு இருக்கிறேன், எதுவும் சொதப்பாதல அப்படிங்கும்போது இந்த வாட்டி கண்டிப்பா சொதப்பாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப ஸ்டீஃபனோட டார்கெட்டை ஒரு கும்பல் அடிச்சு தூக்கிட்டு போகுது, பின்னாடியே இவனும் போறான். அப்ப நம்ம ஹீரோ குறுக்கிட்டு ஸ்டீஃபன் கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருது. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது சஞ்சுவோட பொண்ணு என்ன பாக்குறதுக்காக தான் வந்தா, அதுவும் என் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சஞ்சுக்கு வேற ஒரு நபர் கூட திருமணம் ஆயிடுச்சு. தூரத்துல இருந்தாத அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டீஃபன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடியேறி இருந்திருக்கான். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா சஞ்சுவோட பொண்ணுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்குது. அந்த நாய்க்குட்டிக்காகவே ஸ்டீஃபனை பாக்குறதுக்காக வந்திருந்திருக்கா. அதுவும் நியூ இயர் டைம்ல எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்டீஃபனும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட அன்பா பேசிட்டு அவர் வச்சிருந்த நாய்க்குட்டியை கொடுத்து அமுச்சு வச்சுட்டாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை மர்மமான முறையில காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஸ்டீஃபனுக்கும் தகவல் தெரிஞ்சு ஸ்டீஃபனும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த குழந்தையை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட பொம்மை ஒண்ணு கிடைச்சிருந்திருக்கும், அது கூட ஒரு மாஸ்க்கும் கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அந்த மாஸ்கை யார் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கும்போது இந்த டாக்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் போட்டிருப்பாரு. உடனடியா அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது இந்த டாக்டர் அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போறாருங்க. இவருதான் குற்றவாளியா இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்குதுங்க. இப்ப ஸ்டீஃபனுக்கு பாண்டியன் கிட்ட இருந்து கால் வருது, இனிமேல் நீ அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஸ்டே பண்ண தேவையில்ல, நீ அங்கிருந்து கிளம்பிடு, அங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து அப்படிங்கும்போது நான் அந்த ஜனாவோட கதையை முடிக்கணும் அப்படிங்கும்போது அவனோட கதையெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்றாருங்க. அதாவது அந்த மூன்றாவது நபர். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வைஷ்ணவி மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் நம்ம எப்படி எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாக்குறாருங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லீட் பாயிண்ட் கிடைக்குது. அது என்னன்னா இந்த ரூபா ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இந்த ரூபா தான். மேபி அவங்க இந்த சம்பவத்தை பண்ணி போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் வருது. உடனடியா தனிப்பட்ட முறையில் இந்த ரூபாவை சந்திக்கிறதுக்காக போறாங்க. இப்போ ரூபா பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல வேற எங்கேயோ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. உடனடியா இந்த ரூபாவை மீட் பண்ணி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாருங்க. ரூபா மேல டவுட் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ரூபா சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த ரூபாவோட பொண்ணு அச்சுவும் அச்சுவோட ஃப்ரெண்டும் மேல இருந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த நாயோட போட்டோ போட்டதுக்கே நிறைய லைக்ஸ் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாம் போட்டு நிறைய லைக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போதை கும்பல் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒருத்தன் மொட்டை மாடியில் உட்காந்து தம்ம போட்டுக்கிட்டு இருப்பான், கூடவே அந்த நாய்க்குட்டியும் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அச்சுவையும் அச்சுவோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க தான் என்னோட நாய்க்குட்டியை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதிக லைக் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் காமிச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்த விட்டு போயிருவான். அவன் வம்பிழுத்துறதுலயும் அவன் பயன்படுத்துறதுலயும் அச்சுவும் அச்சுவோட ஃப்ரெண்டும் அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரூபாக்கு தெரிய வந்திருக்குது. ரூபா பாத்தீங்கன்னா தான் பொண்ணை நாயை வச்சு ரொம்பவே பயன்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் கொடுத்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு மித்ரா நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. இந்த நாய்க்குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நாய்க்குட்டியை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு இந்த அபார்ட்மெண்டோட டாப்புக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை அங்கிருந்து தூக்கி வீசி இருந்திருக்காங்க. அப்படி அந்த நாய்க்குட்டியை தூக்கி வீசும் போது அந்த நாய்க்குட்டியோட ரோப்பை இந்த மித்ரான்ற சின்ன பொண்ணு புடிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ரோப்போட சேர்ந்து அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷன்ல பிஸியா இருந்ததுனால யாருக்கும் தெரியாம இந்த ரூபா பாத்தீங்கன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அச்சுவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணது தப்பு, போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் வெளியில வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்துல அச்சுவோட ஃப்ரெண்டை ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கடிச்சு சாவடிச்சிட்டு தான் போலீஸை பாக்குறதுக்காகவே இந்த ரூபா வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. அவரும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் டாக்டரை விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இந்த டாக்டரையும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ரூபா தான் தள்ளி விட்டு சாவடிச்சிருந்திருக்காங்க. ஒரு கொலையை மறைக்க பல கொலைகளை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த ரூபா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனவங்க ரூமோட டோரை லாக் பண்ணிடுறாங்க. அந்த ரூம் கண்ணாடியை உடைச்சு நம்ம ஹீரோ மேம் மேம்னு கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ரூபா பாத்தீங்கன்னா தீய வச்சு கொளுத்திட்டு செத்தரலான்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே ரூமுக்குள்ள ரூபாவுடைய பொண்ணும் தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கதை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்வாருங்க. எப்படியோ கதை உடைச்சிருவாரு. கதை உடைக்கும் போது ரூபா வந்து தீயுக்கு இறைய ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது அந்த பொண்ணையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வெளியில கொண்டு வந்துருவாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ரூபா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்லாம மாத்தி மாத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. அதே சமயம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய முகத்தோட ரெஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த டீ டேபிளோட கண்ணாடியில வரும். ஒருத்தங்க போலீஸ்காரங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய முக பாவனைகளை வச்சு போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு.
அந்த வகையில ரூபா பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு பேசுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கு. எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறாரு. அங்கதான் இந்த படத்தோட 2வது ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் ரூபா ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அந்த கதை எல்லாமே அவங்க பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை வச்சுதானே அவன் பயன்படுத்தினா, இந்த நாய்க்குட்டியை சாவடிக்க போறேன்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட இருந்து நாய்க்குட்டியை பிடுங்கி அந்த அபார்ட்மெண்ட் மேல இருந்து தூக்கி வீசி இருந்திருக்காங்க. கீழே ஒழுகும் போது அந்த ரூபா பிடிச்சி அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிட்டா. இந்த விஷயத்த ரூபா கிட்ட சொல்லும் போது ரூபா பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக போலீஸை டைவர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அச்சுவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டே நம்மளை காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்ற பயத்துல அச்சு ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கடிச்சு அவ ஃப்ரெண்டையே சாவடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த டாக்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்குது. சோ இந்த டாக்டரையும் பாத்தீங்கன்னா அந்த டாப்புக்கு வர சொல்லி கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிட்டா. தான் பொண்ணு ஒரு சைக்கோவா மாறிக்கிட்டு இருக்கா, தொடர்கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபாக்கே பயம் வந்திருக்குதுங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபனுக்கு ஒரு லீடு கிடைக்குது. மித்ராவை தேடி போகும்போது இந்த மித்ராவுடைய நாய் பொம்மை நம்ம ஸ்டீஃபனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நாய் பொம்மை பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய பொம்மைங்க. இவங்க இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணும்போது ரெக்கார்டட் ஆடியோ இருந்திருக்கும். அதை பத்தி விசாரணை பண்றதுக்காக ஸ்டீஃபன் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த ரூபாவுடைய பொண்ணு அச்சு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி ஸ்டீஃபனையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரூபா தான் குற்றவாளின்னு நினைச்சிட்டு பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா. இந்த அச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து ஒரு எகத்தால சிரிப்பா நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி இவ தான் குற்றவாளின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லாமே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒண்ணு நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்புவாரு, அப்படி இல்லனா இந்த பொண்ணு அங்க வச்சே ஹீரோட கதையை முடிக்கிறதுக்கும் பிளான் ஏதாவது பண்ணுவா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.